ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்தாச்சு. இன்னைக்கு சம்மர் கேம்ப்ல பையனுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏர்லியா போணுன்றதுனால, நானும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு சீக்கிரமாவே எழுந்துட்டேன். மெயினா கடலை பருப்பு முன்னாடியே ஊற வைக்கணும் அப்படின்றதுனால தான் சீக்கிரமா எழுந்தேன். ஏன்னா இன்னைக்கு வடகறி தான் செய்ய போறேன். வடகறினாவே தீபாவளி தான் ஞாபகம் வரும். ஏன்னா எங்க அம்மா வீட்ல தீபாவளி அன்னைக்கு இட்லி வடகறி தான் ஸ்பெஷல். நான்வெஜ் செய்ய மாட்டாங்க. வடகறி பார்த்தீங்கன்னா சென்னையில ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் செட் தோசை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா, செட் தோசைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா வடகறி தான் தருவாங்க. இத ரொம்ப ஸ்பெஷல் டிஷ்ஷா தான் எங்க அம்மா வீட்லலாம் பாப்பாங்க. ஏன்னா, இத செய்யறது தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான். மத்த நாள்லலாம் யூசுவலா இத செய்ய மாட்டோம். எனக்கும் என் பையனுக்கும் இந்த இட்லி, வடகறி காம்பினேஷன்னா ரொம்பவே பிடிக்கும். நேத்து மாவு அரைச்சிருந்தேன். அதனால இன்னைக்கு இட்லியும், வடகறியும் செஞ்சிரலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வடகறியோட ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இத செய்யறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.